ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் காய் வாங்கலான்னு சொல்லிட்டு காய் மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. காய் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் விற்கிது. ரொம்பவும் கூடன்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் கம்மின்னு சொல்ல முடியாது. நான் இந்த காய் ஃபுல்லாக இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தக்காளி வாங்கியிருக்கேன். இது வந்து தக்காளி 2 கிலோ வாங்கியிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். மற்ற எல்லாமே வந்து கம்மியாக தான், 15 ரூபா 20 ரூபாக்குள்ளே தான் வாங்கியிருக்கேன். இந்த சொரக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். இஞ்சிலாம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வந்து 20 ரூபா சொன்னாங்க. பச்சை மிளகா வந்து வாங்கியிருக்கேன். பச்சை மிளகா வந்து 10 ரூபா தாங்க. அவரைக்காய் வாங்கியிருக்கேங்க. அவரைக்காய் 15 ரூபாய்க்கு நான் எடுத்த அளவு வந்து நின்றுச்சு. அப்புறம் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து 15 ரூபான்னு சொன்னாங்க. நல்ல பிஞ்சு காயாக தான் வந்து பிறக்கிட்டு வந்திருக்கேன் 15 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் வாங்கினேங்க. பீட்ரூட் வந்து 2 பீட்ரூட் வாங்கினேன். இவ்வளோ தான், இது போதும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது வந்து மொத்தத்துக்கே 8 ரூபாய்க்கு தாங்க நின்றுச்சு. இந்த 8 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து 10 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 10 ரூபா கொடுத்தேன். அப்புறம் வந்து வெண்டிக்காய் தாங்க வாங்கினேன். வெண்டிக்காய் வந்து 1/2 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோ பார்த்திங்கன்னா 15 ரூபான்னு சொன்னாங்க, வாங்கியாச்சு. அப்புறம் மாங்காய் வந்து 2 மாங்காய் நின்றுச்சு 27 ரூபாய்க்கு. 1/4 கிலோ 25 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து 1/4 கிலோ கூடவே இருந்துச்சு, 27 ரூபாய்க்கு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு. மொத்தமே இந்த 3 கேரட் தாங்க வாங்கினேன். இந்த 3 கேரட்டுமே 15 ரூபாங்க. 15 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் காமிச்சிட்டேனா, சொரக்காய் வந்து 20 ரூபா. இந்த கோஸ் வந்து வாங்கினேங்க. இந்த கோஸ் வந்து 15 ரூபா சொன்னாங்க. சின்ன கோஸாக தான் இருக்குது பாருங்கள், 15. மொத்தமே நான் வந்து பில்லு எவ்வளோ கொடுத்தேன், காசு எவ்வளோ கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 200. கடைசியாக தான் வந்து இஞ்சியும் இந்த பச்சை மிளகா வந்து 10 ரூபாய்க்கு, இஞ்சி வந்து 20 ரூபாய்க்கு, 30 ரூபா, மொத்தம் 230 ரூபா கொடுத்தேங்க. இந்த காய் ஃபுல்லாமே 230 ரூபா. பெரிய வெங்காயம் 30 ரூபா விற்கிதுங்க, கிலோ 30 ரூபா வந்து விற்கிது. அப்புறம் வந்து தக்காளி வந்து நான் வந்து வாங்கினேன். தக்காளி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. வர்றவங்ககிட்ட வந்து தக்காளி வாங்காதீங்க. வந்து இது 4 கிலோ 100 ரூபான்னு நம்ம வந்து ஏமாந்து வாங்கிடுறோம். பட் பார்த்தீங்கன்னா 4 கிலோவில் 2 கிலோ தான் யூஸ் பண்ண முடியுது. 2 கிலோ வந்து அப்படியே வந்து அழுகி போயிடுது. அதனால் வந்து வேஸ்ட்டாக, இதுக்கு கம்மியாகவே வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து அப்புறம் வந்து கத்திரிக்காய் அதுக்கு தாங்க வாங்கினேன். இவ்வளோ தாங்க வாங்கியிருக்கேன். மொத்தத்துக்கு 230 ரூபா வந்துருச்சுங்க. 200 ரூபா வந்துச்சு. அப்புறம் 30 ரூபா தனியாக பச்சை மிளகாவும் இதுவும் இந்த இஞ்சி வந்து தனியாக வந்து நான் வந்து வாங்கினேன். அது வந்து தனியாக 30 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். உங்கள் வீட்டு சைடெலாம் காய் வந்து எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கியிருக்க காய் 230 ரூபானா பரவாயில்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து காயில் இது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து வச்சுக்கிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிகளுக்கு ஸ்கூல்னால இந்த காய் வேணும்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் பட்ரு, மொச்சப்பயிறு, ஜோயா பீன்ஸ் அதெல்லாம் வாங்குவோம். பட் அதெல்லாம் வாங்காமலே 300 ரூபா 200 ரூபா கிட்ட வந்துருச்சு, 250 ரூபா கிட்ட. வாங்கினோம்னா இன்னும் வந்து 600 ரூபா 500 ரூபா கிட்ட வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.